ஸோ ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுருந்த ஒரு ட்ராவலாக் தான் இது. எஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் ஓடுற லாங்கஸ்ட்டு டிஎன்சி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், களியக்காவிலேருந்து சேலம் போகிற டிஎன்சி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்தோம். இங்கேருந்து போகிற வேளாங்கண்ணி பஸ்ஸு 2 பார்ட்டாக பண்ணியிருந்தோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. ஸோ அது போட்ட உடனே நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதனால் என்னடா பண்ணுறது, எப்படியும் எடுத்துகிட்டுமே சொல்லிட்டு களியாக்கிளி வந்தாச்சு. பஸ்ஸு இன்னும் வரலை. பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே 4:15 வருமா உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. ஸோ இன்னும் ஒரு 1/2 இருக்குது. 3:30 தான் அதுப்போ. இன்னும் 1/2 இருக்குது. வந்த பிறகு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஏன் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா, பஸ்ஸு உள்ளே வந்ததுன்னா 5 நிமிஷம் கூட நிற்காதான். 5 மினிட்ஸ் அந்த டேங்க் கீப்பர் ஆஃபீஸ் போய்ட்டு உடனே எடுத்துருவாங்களாம். அதனால் இப்போ இன்டர்வியூ கொடுத்தான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். பஸ் வந்தோடனே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் குணசீலன். குணசீலன். எந்த ஊர்? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில். ஆக்சுவலாக நெய்யாற்றங்கரை. அது கேரளா இல்லை? அங்கே தான் இருக்கீங்களோ? அங்கேருந்து டெப்போ வந்து இப்படி வரிய. சூப்பர். எவ்வளோ வருஷமாக டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கியா? நேசமணியில் 32 வருஷமாக இருக்கு. 32 வருஷமாக இருக்கியா? அப்போ ரிட்டையர்மெண்ட் வரப்போகுது. ஆமாம், இன்னும் ஒரு 3 மாதம். இந்த வண்டி இருக்குல்ல, களியாக்கல் டு சேலம், எவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கிய? நான் ஒரு 15 வருஷமாக போயிட்டு. ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கீங்களா? இந்த வண்டியில் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கீங்க. ஸ்டார்டிங்லேருந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட தான் கேட்கணும், எப்படி இருக்குது இந்த ரூட்டு, எந்த மாதிரி? இல்லை, ரூட்டு நல்லா மக்கள்கிட்ட. ஓகே. இதான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து அதிக கிலோமீட்டர், அதாவது ஆமாம், வேறு எந்த வண்டி ஓட கிடையாது. பஸ்ஸில் ஆர்டினரி எக்ஸ்பிரஸ் இல்லாமல் லாங் ரூட், லாங் கிலோமீட்டர் போகக்கூடிய வண்டி நம்பர் 1 இதான். ஆமாம், களியாக்கல் டு சேலம். ஸோ பெருமையாக இருக்கா உங்களுக்கு? ஆமாம், பெருமை கண்டிப்பாக இருக்கும்ல. நம்ம தானே பஸ், யாரும் உங்களை தாண்டிக்கல இல்லை, நமக்கு பின்னாடி இருப்பாங்க. ஆமாம். எப்படி இருக்குது இந்த ரூட்டு? கலெக்ஷன் எப்படி இருக்கு? கலெக்ஷன் நார்மலாக இருக்குது. ஓகே. ஆமாம், இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாம் டைம்னால கொஞ்சம் டல்லாக இருக்குது. எல்லாமே சாதாரணமாக உள்ள நல்ல கலெக்ஷன். ரைட்டு. நம்ம சப்ஸ்கிரைப்காண்டி டைமிங் சொல்லுங்கள். அங்கே ரீச் 5:30. அதிகாலை 5:30. அதிகாலை. அங்கேருந்து அடுத்த நாள் கிளம்புறது சாயங்காலம் 4:45. களியாக்கல் ரீச் 3:30 மணிக்கு வந்துடும். 3:30 மணிக்கு வந்துருங்க. போகிறது மட்டும் 2 hours டிலே. 1.5 hour லேட் ஆகுது. மதுரை, திருநெல்வேலி எல்லாம் டைம் எடுப்போம். வரும்போது வண்டி இப்போ டைம் கரெக்டாக இருக்கும். வந்துடுவீங்க. அதனால 3:30 மணிக்கெல்லாம் வந்துடுவீங்க. ரைட். ரொம்ப சந்தோஷம் உங்கள் இன்டர்வியூக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றி. பஸ்ஸை பிடிச்சாச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. இங்கே டைம் பார்த்தீங்கன்னா 4:30. இப்போ தான் வந்தது. பேர் ஜெயன். அவர் தான் ஃபுல் ஸ்விங் சேலம் வரைக்கும் ஓட்ட போகிறாரு. நம்மளும் அவரோட ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் எடுத்தாச்சு. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பெரிய ஆள். மார்த்தாண்டம். டிக்கெட் பேர் சொல்லிடுறேன். டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 415 ரூபா வாங்குறாங்க. 415 rupees. 415. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 560 தான் வரும். எஸ்சிடிசி மார்த்தாண்டம் பிரான்ச்.
ஸோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 560 வரும். பட்டு ஆஃபீஸில் தான் சொல்கிறாங்க 544 சொல்கிறாங்க. தக்கலை சரி தேங்க்யூ. அந்தியூர் கைஸ், நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 5:40 ஆகுது. இந்த ஸ்டெச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் வந்தாங்க, நிறைய ஸ்டாப்பிங் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் தான் பஸ்ஸோடையதே இருக்கும். திருநெல்வேலி வரைக்கும் 2-3 ஸ்டாப் நினைக்கிறேன். வள்ளியூர், N2 தான். மதுரை, திருநெல்வேலி, மதுரையிலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா N2 தான். கரூரில் மட்டும் நிற்பாங்களாம், அது கூட எங்கேயுமே நிற்காதான். இங்கே வந்து ஒரு 1/2 hour பிரேக்கு. கரெக்டாக 6:30க்கு நம்ம வண்டி நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிலோமீட்டருக்கு. காசி விஸ்வநாதர் ஆலயம் வடசேரி மார்த்தாண்ட வேளாங்கண்ணி.
திருநெல்வேலி பேராட்சி. நாங்குநேரி பஸ் ஸ்டாண்ட். திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம். நான் இறங்கலை, பஸ்ஸில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம் ஆயிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 8:07. ஸோ 6:30க்கு வடசேரியிலேருந்து கிளம்பணும். ஸோ அண்ணன் சூப்பராக ஓட்டியிருந்தார். வடசேரிக்கும் திருநெல்வேலிக்கும் 3 ஸ்டாப் இருக்குது, பார்த்துருப்பீங்க. பனங்குடி, வள்ளியூர், அப்புறம் நாங்குநேரி, ஃபைனலாக நம்ம திருநெல்வேலி வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock தான் எடுப்பாங்களாம். ஸோ ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வண்டி நிற்கிது, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம்ட்டு. ஸோ நம்ம 9 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த ஒரு 3/4 மணி நேரம் இங்கே ஆல்ட்டு. ஸோ ஷார்ப்பாக 9 o'clock வந்து எடுத்தாச்சு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து.
கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட். சாத்தூர் தாண்டி ஒரு இடத்துல ரெஸ்ட் ஸ்டாப்பு, ரெஸ்ட் கம் டின்னர் ஸ்டாப்பு. டின்னர் முடித்தாச்சு. ஸோ ஒவ்வொரு ஊராக தான் வந்துட்ருக்கோம். திருநெல்வேலி தாண்டி எங்கேயும் உள்ளே போகல, பைபாஸில் தான். கோயில்பட்டி, சாத்தூர். டிக்கெட்ஸ் ரொம்ப லோவாக இருக்குது, அதனால தான் இப்போ 2 ஏற்ற வேண்டியதாக இருக்குது. ஆனால் டிக்கெட்ஸ் இல்லை, எல்லா பஸ்லேயுமே கிடையாது, இந்த பஸ் மட்டும் இல்லை. ஸோ அடுத்து ஆரப்பாளையம் தான். ஆரப்பாளையத்தில் இருந்தால் ஏற்றுவாங்க, அதை விட்டால் கரூர் தானே. ஃபைனலாக சேலம் 5:30 சொல்லியிருக்காங்க. நான் ட்ரை பண்ணுறேன், மதுரை ஆரப்பாளையம் வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டயர்டாக இருக்குது இன்றைக்கி. ஸோ இல்லைன்னா நான் காலைல காமிக்கிறேன், எப்போ எந்திரிக்கணும் அப்போ சீக்கிரம் காமிச்சிடுறேன். கைஸ் வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம்.
ரைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. முதல்ல ஆரப்பளை வந்துட்டோம். ஸோ இதோட நான் தூங்க போகிறேன். ஏர்லி மார்னிங் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஸோ குட் நைட். அண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக ஓட்டுனீங்க, அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க, நல்லபடியாக இது பண்ணுங்க. சரி, மக்களை எல்லாம் நம்ம வண்டியில வர சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வண்டிக்கு ஒரு ஃபேன் இருக்கு, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், சூப்பராக வந்து 5:30 வந்து இது பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணே. நீங்க தான் ஹீரோ, அவரை காட்டலாம். அவரும் ஹீரோ தான், இருந்தாலும் உங்களோட நீங்க 2 பேருமே ஒரு சூப்பரான ஒரு அதான் சொல்லுவாரு. இப்போ அவர் தூங்கினார்னா நீங்க கொஞ்சம் டல்லாயிருவீங்க, இல்லை உங்களுக்கு தான் இருக்கும். உங்களுடைய அரவணைச்சு பேசிக்கிட்டே வந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னால் தூக்க முடியல, இருந்தாலும் பார்த்துட்டு இருக்கேன், அங்கேருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். 2 பேரும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக பேச வந்தீங்க. அண்ணன் வந்து அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி, நானே ஓட முடியாது, ஓடுறாப்புல வர்றாப்புல பண்ணுறாப்புல சொல்கிறாப்புல. நைட்டு மிட் நைட்லாம் 1 மணி 2 மணிக்கெலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு கிரேட், என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சந்தோஷம் உங்களோட நான் பயணித்தது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாம் சிறப்பாக பண்ணீங்க. இன்னும் மென்மேலும் வண்டி ஓட்டி பெருமை சேர்க்க வேண்டிக்கிறேன் எங்கள் சேனல் சார்பாக. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். சரி கைஸ், எண்டு கால் கொடுக்க நேரம் இருந்தாச்சு. கொஞ்சம் விடிஞ்சிருக்கு, நான் கொஞ்சம் விடியட்டுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக அண்ணன் எப்படி சூப்பராக ஓட்டி வந்தார். நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் டென்ஷனாக ஆயிருக்கீங்க கமெண்ட்ஸ் போட்டு, என்ன ப்ரோ மாலை கேட்டுருக்கேன் போடலன்ட்டு. உங்களுக்காண்டி நான் கஷ்டப்பட்டு எடுத்து வந்திருக்கேன். நான் இதுக்கு நிறைய டைம் ட்ரை பண்ணி ஏமாந்துருக்கேன். எப்படியாவது இந்த ட்ரிப்பை விட்டுறக்கூடாது சொல்லிட்டு களியாக்கொலையை போய் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். அண்ணன் செம்மையாக ஓட்டி வந்தாப்புல, அதுவும் மதுரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டியிருக்காப்புல, நல்லா தெரிஞ்சது எனக்கு. நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், பட் சூப்பராக ஓட்டி வந்தாப்புல. 2 பேருமே வந்து அமேசிங். அதான் எனக்கு அமைகிறதுலாம் ரொம்ப, என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் அமைஞ்சிருமான்னு சொல்ல முடியாது, பட் எனக்கெல்லாம் அமைஞ்சிருக்கு. அண்ணனு டிரைவரும் சரி, கண்டக்டரும் சரி, 2 பேருமே ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணன் கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவர் சீட்டை கொடுத்துட்டு போயிட்டார், எங்கேயோ போய் உட்காந்துட்டார் போயிட்டு. இப்படிலாம் யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது எனக்கு. பண்ணுவாங்க, பட் இவ்வளோ லென்த்தில் வந்து 560 கிலோமீட்டர் அங்கேருந்து 560 கிலோமீட்டர் பக்கத்தில் வரல. நான் தான் வந்து மதுரை தாண்டி, அண்ணா நீங்கள் உட்காருங்க, நீங்கள் டிரைவரோட பேசிட்டு வாங்க சொல்லிட்டு நான் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் தூக்கம் வந்து தூங்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாப்புல. 2 பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்க முடியாது, அது நான் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ ட்ராவலை பற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 hours ஆயிருக்கு. அங்கே 4:30 எடுத்தாங்க, இங்கே வந்து 5:30 வந்து பாட்டினாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போது மட்டும்தான் இந்த டைம் எடுக்கும். பட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா செம்மையாக போவாங்களாம். ஏன்னா 2 hours கம்மியாக இருமா, 11 hours கிட்டத்தட்ட 11 hours போய் ரீச் ஆகிடுவாங்களாம் களியாக்கவிளை. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போவாங்களாம். நீங்கள் ஓவரால் ஜேர்னி சூப்பராக இருந்துச்சு.
ஸோ இந்த பஸ்ஸு பிடிச்சவங்க கண்டிப்பாக அது இந்த ஜேர்னி பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் உள்ளவங்க, அதாவது களியக்காவிளி, நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை அந்த பக்கம் உள்ளவங்களாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் சேலத்துலேருந்து. ஸோ பக்கா சூப்பராக போவாங்க, மாசாக போவாங்க ரிட்டர்ன் ஜேர்னி மட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து க்ரௌடு வந்து இங்கே அதிகமாகிடும். பட் வரும்போது தான் கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தி இல்லை, அதனால தான் கொஞ்சம் அது உடனே அதுவும் கூட சொல்லலாம், மக்கள் அதிகமாக இல்லை, அதனால கூட கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருப்பாங்க. கண்டிப்பாக மக்கள் அதிகமாக தான் வேகமாக வந்திருப்பாங்க. ஏன்னா அங்கங்கே ஸ்டேஜ் போது ஏற வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. மற்ற குறை சொல்களுக்கு ஒன்றும் கிடையாது, அமேசிங்காக அமைஞ்சது இந்த ஜேர்னி. ஓகே கைஸ், கிளம்ப நேரம் வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். டாடா, பாய், டேக் கேர்.